ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முறையில் வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடேறினதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு. ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம். மிளகு லைட்டாக பொரியணும். மிளகு பொரிஞ்சதும் நம்ம அரைக்கிற மல்லி வச்சுருக்கோம்ல, அந்த அரைக்கிற மல்லி 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். லேசாக பொரியணும். லைட்டாக மல்லி ஸ்மெல் வரணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 3 தக்காளி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய் சின்ன அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயணும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அளவு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போடலாம். வெந்தயம் லேசாக பொன்னிறமாகணும். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கலர் நல்லா மாறி வரணும் வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் அளவு போடணும். நம்ம அதை போட்டுக்கலாம்.
பொடி நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய்ச்சல், தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். பொடி நல்லா வதங்கினதும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ லேசாக பொடி வதங்கிருச்சு. இப்போ நான் ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு உருண்டை எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதற்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வாழைப்பூ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடணும். குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், வெந்துடும். நான் எப்பயுமே வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது உள்ளே நடுவில் இருக்க அந்த நடுவில் பிஞ்சு மாதிரி வரும், பிஞ்சாக இருக்கும். அந்த பிஞ்செல்லாம் உள்ளே நான் எடுக்க மாட்டேன். அப்படியே மொட்டாவே நான் போட்டுருவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுதாங்க, இப்படி 2 போட்டுருவேன். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா. அதனால் நான் எப்போ இந்த குழம்பு பண்ணாலும் இந்த மாதிரி நான் போட்டுருவேன். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைப்பூ வெந்துடுச்சான்னு பார்க்கணும். இப்போ கரண்டியில் எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நசியுது. சூப்பரான வாழைப்பூ குழம்பு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.